ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் வந்திருக்குங்க. இந்த கேக் வந்து ஃபுல்லாகவே ஒரு கஸ்டமைஸ் கேக் தாங்க. கஸ்டமர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணும், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி இதே மாடலில் தான் எனக்கு கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சூப்பராக வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் உள்ள கேக்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி இதே மாதிரி வந்து கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஷாக்காக இருந்துச்சு, ஒரு பக்கம் பரவாயில்ல அப்படின்ட்டு என்கிட்டயும் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க. பட் வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நானே வந்து கற்றுக்கிட்டதுங்கிறது கடுகளவு தான். பேக்கிங்கில் இன்னும் நிறைய இருக்குது. இதில் வந்து கற்றுக்க இன்னும் கடல் அளவு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இதை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுட்டு அப்புறம் வந்து கண்டிப்பாக கிளாஸ் எடுக்க முடிஞ்சால் சொல்கிறேன். எனக்கு வந்து டைம் இப்போ வந்து கரெக்டாக என்னோடய ஸ்டடீஸ்க்கும் எனக்கு வர கேக் ஆர்டர்ஸ்க்குமே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறது டைம்லாம் எனக்கு வந்து இல்லைங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். கஸ்டமர் இந்த கேக்கில் வந்து ஹஸ்பண்ட், டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரைட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ரைட் பண்ணுறத விட இந்த மாதிரி சாக்லேட்டில் வந்து லெட்டர்ஸ் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஓகே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. இதை வந்து செஞ்சுட்டு அதில் வைக்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. இன்னும் இதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ரோசட் டிசைன் மேலெலாம் வந்து ஒயிட் பேர்ல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பேர்ல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேங்க. இந்த பேர்ல்ஸ் எல்லாமே ரோசட் டிசைன் மேலே போட்டு முடிக்கவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் மார்னிங் எழுந்துச்சி தான் வந்து இந்த பவு வந்து கேக்கில் செட் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் எதுவுமே வந்து யாருக்குமே நல்லா வந்துடாது. என்னோடய ஃபர்ஸ்ட் கேக் நீங்கள் பார்த்தீங்களானே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்போது. இப்போ வந்து ஏஞ்சல் பரவாயில்ல, நீ ரொம்பவே வந்து அதாவது ரொம்பவே இப்போது உள்ள நான் பண்ணுற கேக் பார்க்கவும் அப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ண கேக் பார்க்கவுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே நம்மளோட ஹார்ட் ஒர்க் தாங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வரலன்னு விட்டுட்டோன்னா அது கண்டிப்பாக வராது. அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது கண்டிப்பாக கிடைக்குங்க. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டே வந்து பெஸ்ட்டாகவே கொடுக்கும். இந்த கேக்கை நான் வந்து சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. கஸ்டமரும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஏஞ்சலாஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய்.